அப்ப கீசை வந்துட்டு அஃபென்ஸ்லயும் சரி டிஃபென்ஸ்லயும் சரி கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கான். அப்ப ஆகாசி வந்துட்டு இப்ப இருக்க ஆகாசி தான் இருக்கல, அவனோட பழைய வெர்ஷன் அதுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அதாவது இப்ப இருக்க ஆகாசி கிட்ட எம்பரர் இருக்காது, அந்த பழைய ஆகாசி கிட்ட எம்பரர் இருக்கும் தெரியுமா, அந்த ஆகாசி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும், அதை பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லுது. என்னோட பிளே ஸ்டைல் வச்சு நேச என்னால டிஃபீட் பண்ண முடியாது, சோ நீ தான் இப்ப வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி கேட்கறான். ஆனா நான் வந்து ஓகே தானே, நான் வந்து டீம் ஒர்க் கூட இருக்க மாட்டேன், டீமே ஸ்பாயில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கேக்குது. பரவாயில்ல இருக்கட்டும், இப்ப இங்க இருக்க எல்லாருமே சேஞ்ச் ஆயிட்டாங்க, நீயுமே சேஞ்ச் ஆயிருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நீ வா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி சொல்றான். எனக்கு புரியுது, நானுமே இந்த டீமுக்காக இப்ப ஃபைட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆகாசி வெளியே வரான். அதாவது யார்கிட்டயும் ரொம்ப கைண்டாவே இல்லாம நான் பவர்ஃபுல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு வந்திருப்பா இல்லையா, அந்த ஆகாசி அவனோட பர்சனாலிட்டி வெளியே வருது. அப்ப கீசை வந்துட்டு ஒரு பால் மிடோரிமா மாதிரி ஷூட் பண்ண வரான். பட் பால் அப்படியே கீழே விழுந்துருது. என்னடான்னு பார்த்தா கீசையும் கீழே விழுந்துடுறான். அவனுக்கு கம்ப்ளீட்டா டயர்ட் ஆயிட்டான். என்னால கொஞ்சம் கூட நடக்கவே முடியல, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கீசை நினைச்சுக்கிட்டு இருக்கான். யாரும் ஆகாசி வந்துட்டு எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு கையா கொடுக்குறான். இதுக்கப்புறம் இதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி சொல்றான். அந்த டோனை கேட்டோன்னே கீசைக்கு புரிஞ்சு போச்சு, அந்த ஆகாசி வெளியே வந்துட்டான்னு சொல்லிட்டு. அப்போ நேசமே வந்துட்டு உங்க டீம்லயே நல்லா விளையாண்டுட்டு இருந்தா, அவன் தான் இப்ப அவனுமே போயிட்டான், இதுக்கப்புறம் உங்களால கம்பேக் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இல்ல கீசை வந்துட்டு அவனோட ஜாபை பெஸ்டா பண்ணிட்டு போயிட்டான், இதுக்கப்புறம் நீ உனைய பத்தி தான் செல்லம் கவலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி சொல்றான். என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பால பாஸ் பண்ண வந்துடுறான். பட் அவனுக்கு ஒரு செகண்ட் பகீர் ஆயிருது, எங்கடா என் கையில இருந்து பந்தா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது அவுட் ஆஃப் பவுன்ஸ்ல கோட்டுக்கு வெளியே போயிருது. காகமிக்கே ஷாக் ஆகி போச்சு, என்னது எம்பரர் ஐயா அப்படின்னு அந்த ஆகாசியா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். சே அவுட் ஆஃப் பவுன்ஸ்ல போயிருச்சு, நான் பால கம்ப்ளீட்டா என்கிட்ட எடுத்துறேன்னு சொல்லிட்டு நினைச்சேன், நீ ரொம்ப நாள் விளையாடாதனாலதான் அப்படி இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி நினைக்கிறான். அடுத்து மறுபடியும் நேஸ் கையில தான் பால் வருது. அவன் இந்த வாட்டி ஆகாசி ஏமாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்துடுறான். பட் ஆகாசி ஏமாறல, அவனும் முன்னாடியே வந்துடுறான். சரி பாஸ் பண்ண முடியல அப்படின்னா ஷூட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷூட் பண்ண வர்றான். பட் அந்த பால் ஆகாசி அதுக்குள்ள தட்டி விட்டுறான். இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, இவன் கிட்ட டெஃபினட்டா அந்த ஒரு கண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேஸ் நினைக்கிறான். அப்ப ஆகாசி தான் பால கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அவங்க டீம் பிளேயர் ஒருத்தர் டிஃபெண்ட் பண்ண நின்னுகிட்டு இருக்கான். நீ அங்க நகரு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி சொல்றான். என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியல. இது என்னோட ஆர்டர், மை ஆர்டர்ஸ் ஆர் அப்சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு ஆகாசி பழைய ஃபார்முக்கு வந்திருக்கான். அப்படியே ஆகாசி முன்னாடி வந்துட்டு அந்த பாச காகமி கிட்ட கொடுக்க, காகமி ஷூட் பண்ண வரும்போது இந்த வாட்டி சில்வர் வந்துட்டு காகமியா தடுத்து விட்டுறான். அந்த பால் ஆகாசி மறுபடியும் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கப்ப அவனுக்கு யார்கிட்ட பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியல. மிடோரிமாவை பார்த்தா டபுள் டீமிங் பண்றாங்க. அப்ப காகமி வந்துட்டு என்கிட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு பால வாங்கிட்டு வரான். பட் முன்னாடியே சில்வர் நின்னுகிட்டு இருக்கான். ரிட்டர்ன் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி கேட்கறான். பார்த்தா சில்வர் மறுபடியும் அவன் கிட்ட வந்து ஜம்ப் பண்றான். நேரா ஆகாசி டக்குனு முரசகி பாரா கிட்ட பாஸ் பண்ண அவன் கிட்ட போறதுக்குள்ள முரசகி பாரா அப்படியே ஷூட் பண்ணிடுறான். அடுத்து இப்ப மறுபடியும் பால் நேஸ் கையில வருது. அவன் இந்த வாட்டி ஆகாசியோட எம்பரர் ரேஞ்ச் தாண்டி அதுக்கு வெளியில அனுப்பிடுறான் பால. அவங்க டீம் பிளேயர் அந்த பால வாங்கி ஷூட் பண்ண வரும்போது அவனே வந்துடுறான். அதனால அவன் டக்குனு இன்னொரு பிளேயர் கிட்ட பாஸ் பண்ண அவன் வேற யாரோ வரக்குள்ள ஷூட் பண்ணிட்டு போயிடுறான். பாயிண்ட் இப்ப வார்பல் ஷாட்ஸ் 62 ஜாபராக் 72 சொல்லிட்டு இருக்குது. நம்ம டீம் ஒரு டைம் அவுட் கேட்டுறாங்க. கோச்சுமே சொல்றாரு இப்போதைக்கு அவுட் சைடுல நம்மளால எதுவுமே பண்ண முடியல, மிடோரிமாவை அவங்க கம்ப்ளீட்டா லாக் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இன்சைட்ல சில்வரையும் தடுக்க முடியல. ஆகாசி நேஸோட பாஸ் என்னதான் கொஞ்சம் தடுத்து இருந்தாலும் அது பாதி தான் சில்வரை தடுத்து இருக்குது. இதை பாக்குறப்ப ரெண்டு டீமுக்கு ஈக்குவலான சிச்சுவேஷன் தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்படியே போச்சு அப்படின்னா நமக்கு அதுல எந்த லாபமும் இருக்காது. இல்ல நமக்கு ஒரு வழி இருக்குது, இந்த கேப்பை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஆகாசி சொல்றான். இன்னுமே நம்மளால 3 பாயிண்ட் எடுக்க முடியும், ஆனா இது ஒரு கேம்பிள் தான், நீ இதை பண்றியா மிடோரிமா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி கேட்கறான். நான் எல்லாத்துக்குமே ரெடியா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா சொல்றான். சப்ஸ்டிட்யூட்ல இருந்து யாருக்குமே நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டே புரியல, ஆனா டாக்கோக்கு மட்டும் எனக்கு இது என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றான். அப்ப பார்த்தா மிடோரிமா வந்துட்டு ஏர்லயே ஜம்ப் பண்ண ஆரம்பிக்கிறான் அவனோட ஷூட்டிங் பொசிஷனோட. எப்பறம் இவன் பந்தே இல்லாம ஜம்ப் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருக்கும் ஒண்ணுமே புரியல. அப்ப மிடோரிமா மனசுக்குள்ளே நினைக்கிறான், உன்கிட்ட இருந்து வரப்போற பாஸ் மிஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னைக்கு நினைச்சதே கிடையாது, அது எப்பவுமே கரெக்டா தான் இருக்கும்னு நான் ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து நம்பினேன். அண்ட் நீயுமே அப்படிதான், நான் உனையுமே அதே மாதிரி நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா நினைக்கிறான். ஆகாசி வந்துட்டு அதே மாதிரி கரெக்டா பால தூக்கி மிடோரிமாக்கு தூக்கி போடுறான். அதுவும் அக்யூரேட்டா மிடோரிமாவோட கையில ஃபிட் ஆன உடனே மிடோரிமா பால ரிலீஸ் பண்ணிடுறான். அந்த பால் அக்யூரேட்டா போய் பேஸ்கெட் குள்ள விழுந்து ஒரு 3 பாயிண்டர் கிடைக்குது. அடுத்து காகமியை தாண்டி அவங்க டீம் பிளேயர் கரெக்டா ஷூட் பண்றான். ஆனா அவன் சரியா ஷூட் பண்ணல, இந்த பால் பேஸ்கெட் குள்ள விழாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு காகமி நினைச்சிட்டு இருக்கான். பட் அந்த பால் எப்படியோ தட்டு மாதிரி பேஸ்கெட் குள்ள விழுந்துருது. இப்ப மறுபடியும் அதே மாதிரி ஆகாசி மிடோரிமா காம்பினேஷனோட மறுபடியும் ஒரு பால் ஷூட் பண்றாங்க. இதை பார்த்துட்டு நான் கொஞ்சம் அப்செட் ஆக தான் செய்யணும், ஆனா இதை பார்த்துட்டு நான் ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்கிறேனே. இதை நான் ஒத்துக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் ஆக்சுவலி உண்மையான பெஸ்ட் டியோவே வந்துட்டு இவங்க 2 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோவே ஆகாசி மிடோரிமாவை பார்த்து நினைக்கிறேன். அடுத்த ஒரு பால் ஆகாசி முன்னாடி கொண்டு போய்கிட்டு இருக்கு, அப்படியே டக்குனு பின்னாடி கொடுத்துறான். பின்னாடி தான் மிடோரிமா நின்னுகிட்டு இருப்பான். சோ இந்த வாட்டி மிடோரிமா வந்துட்டு ஒரு 3 பாயிண்டர் எடுத்துறான். இப்ப வெறும் 3 பாயிண்ட் தான் கம்மியா இருக்கிறாங்க. அப்போ நேஸ் வந்துட்டு பால வாங்கிட்டு முன்னாடி நடந்து வரான். உண்மையை சொல்ல போனா அப்படின்னா எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸா இருந்தது. இதே மாதிரியான கண்ணை என்ன தவிர இன்னொருத்த வச்சிருப்பான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனோட கண்ணை அவேக்கன் பண்றான். எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கா போச்சு, என்னது இவங்க கிட்ட எம்பரர் ஐ இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஐயோட பேர் வந்துட்டு பேலியல் ஐ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இது வந்துட்டு உன்னோடது மாதிரி கிடையாது, இது உன்னோட எம்பரர் ஐயோட டிஃபரண்ட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். எது என்ன விட டிஃபரண்ட் லெவலா, என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி அவன் எம்பரர் ஐயை யூஸ் பண்றான். பட் ஆகாசி ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இவனாலையும் ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஆகாசி கிட்ட இருந்து அழகா தப்பிச்சு வந்துடுறான். அப்போ நேஸ் வந்துட்டு கோர்ட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் ஒரே ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல கவனிச்சிடுறான். கவனிச்சுட்டு எந்த பிளேயர் ஃப்ரீயா இருக்கணும் அவங்க கிட்டே பால தூக்கி டக்குனு பாஸ் பண்ணிடுறான். அவங்க டீம் பிளேயர் மிடோரிமா வரக்குள்ள பால டப்புன்னு ஷூட் பண்ணிட்டு போயிடுறான். அப்போ நேஸ் வந்து ஆகாசி கிட்ட சொல்றான், இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், உன்னோட எம்பரர் ஐயால யாராவது ஒருத்தரோட ஃபியூச்சரை தான் பார்க்க முடியும், ஆனா என்னோட பேரியல் ஐயால இந்த கோர்ட்டுக்குள்ள இருக்க எல்லாரோட ஃபியூச்சரையும் பார்க்க முடியும், அதுதான் உனக்கு எனக்கு இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அடுத்து இப்ப பால் வந்துட்டு ஆகாசி கையில தான் இருக்குது. நீ என்னை ஃபர்ஸ்ட் டைம் ஷாக் ஆக்குனது மட்டும் தான் உனக்கான சான்ஸ், செகண்ட் டைம்ல இருந்து உன்னால அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசி சொல்றான். இங்க 2 பேரும் வேற லெவல்ல மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆகாசி எப்படியாவது அவனை தாண்டி போக பாக்குறான், பட் இவன் விட மாட்டேங்கிறான். 2 பேரும் அப்படியே ஈக்குவலா கீப் பண்ணி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ஆகாசியால இவனை தாண்டி போக முடியல, அவனால ஆகாசி கிட்ட இருந்து பால புடுங்க முடியல. அப்ப ஆகாசி வந்து டக்குனு பாலத்துக்கு ஆவுமினே கிட்ட பாஸ் பண்ணிடுறான். ஆவுமினே ஷூட் பண்ண வரும்போது நேஸ் உள்ள பூந்து அழகா அவன் தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கான்.
கேக்குறான். அப்படியே அவன் பால வாங்கிட்டு முன்னாடி ஓடி வரும்போது ஆகாசி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிக்கிறான். அப்ப ஆகாசியோட ஆங்கிள் பிரேக்க ஆகாசிக்கே போட்டுட்டு இவன் முன்னாடி வந்துடுறான். அப்படியே அவன் மினோரிமாவை தாண்டி வந்துடுறான். அடுத்து காகமியும் ஜம்ப் பண்ணிடுறான். இவன் டக்குனு பால ரைட் ஹேண்ட்ல இருந்து ஏர்ல இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட்ல மாத்தி ஷூட் பண்ணிடுறான். சோ காகமி வந்துட்டு இவன் மேலே வந்து விழுந்துறான். காகமிக்கு ஒரு ஃபவுல் ஆயிருது. அப்ப முரசகிபாரா வந்து ஆகாசிக்கு கையை கொடுக்குறான். நீ இப்படி இருந்தா நல்லா இல்ல எந்திரி அப்படின்ட்டு சொல்றான். இது எதுக்கு நீ என்கிட்ட விட்டுற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். என்னது நேச நீ தனியா ஹேண்டில் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். இல்ல அவங்க கிட்ட எல்லாம் கண்டிப்பா என்னால வின் பண்ண முடியாது, அதுக்கு ஆகாசி தான் கரெக்ட், பட் இப்போதைக்கு ஆகாசிக்கு அது கஷ்டமா தான் இருக்கும், சோ நானே அஃபென்ஸ் டிஃபென்ஸ் ரெண்டுமே ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரசகிபாரா சொல்றான். அப்படின்னா நீ சில்வர் கூட 1-on-1 போறதுக்கு பிளான் பண்றியா, ஆனா அதுக்கான வின்னிங் பெர்சன்டேஜ் ரொம்பவே கம்மியா தான் இருக்கு அப்படின்னு ஆகாசி சொல்றான். அதுக்காக தான் நான் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு முரசகிபாரா சொல்றான். அப்படியே வெளியே போயிட்டு ரீகோ மோமை கிட்ட யார்கிட்ட எக்ஸ்ட்ரா ஹேர் டை இருந்தா தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்படியே அதை வச்சு அவனோட முடியை கட்டிக்கிட்டு முரசகிபாரா ஒரு என்ட்ரியா போடுறான். இப்ப கேம்குள்ள பாலுமே முரசகிபாரா கிட்ட வருது. அவன் எப்படியே சில்வரை தாண்டி போக பாக்குறான், பட் அவனால முடியல, என்னதான் ட்ரை பண்ணாலும். அவனை தாண்டி அவன் ஷூட் பண்ண வரும்போது சில்வர் உள்ள போந்து அந்த பாலை தட்டி விட்டுறான். இல்ல இதெல்லாம் பத்தாது, இன்னும் நிறைய நிறைய அப்படின்னு சொல்லிட்டு முரசகிபாரா நினைச்சுக்கிட்டே வர்றான். அப்பதான் இவனுக்கு ஒரு பிளாஷ்பேக் வருது. உங்களோட கேப்டன் வந்துட்டு இவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. உன்னோட அப்பர் பாடி நல்லா ரைஸ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட 100% ஸ்ட்ரென்த் நீ யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீ ஸ்டேபிள் ஃபார்ம்ல இருக்கணும்டா அப்படின்னு சொல்லுவாரு. ஆமா உன்னோட பெரிய ஆளா வந்தா நீ அப்புறம் எப்படி கவுண்டர் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சீனியர் சொல்றாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன், அப்படிலாம் யாரும் வரவும் மாட்டாங்க அப்படின்ட்டு முரசகிபாரா சொல்றான். நீ ஸ்ட்ராங் ஆகி பவர்ஃபுல்லான ஆப்போனன்ட்ஸ் கூட மோதுறப்ப அந்த மாதிரி ஆளுங்க கண்டிப்பா வரதான் செய்வாங்க. பவர்ஸ்லயும் ஸ்கில்ஸ்லயும் உன்னை விட ஸ்ட்ராங்கானவங்க கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் சொல்லியிருப்பாரு. அதை ஏதோ முரசகிபாரா நினைக்கிறான். இப்போ அவன் ஷூட் பண்ண வரும்போது சில்வர் வந்துட்டு அந்த பாலை தட்டி விட்டுறான். ஆனா முரசகிபாரா அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்ப சில்வர் கையில பால் இருக்குது. முரசகிபாரா முடிஞ்ச வரை ஆனா போட்டு தடுத்துக்கிட்டு இருக்கிறான். இவன் என்னை விட ஃபாஸ்டாலாம் ரியாக்ட் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் டக்குன்னு அப்படியே நின்ன இடத்துல இருந்து ஷூட் பண்ண வந்துடுறான். பட் முரசகிபாரா அதை கரெக்டா தடுத்து விட்டுறான். அப்படியே திரும்ப அஃபென்சிவ் சைடுல ஓடி வந்துகிட்டு இருக்கான். இப்ப முரசகிபாரா கையில மறுபடியும் பால் வருது. இல்ல நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் வரான். போடா நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பால் டங்க் பண்ணிடுறான் அவன் தலைக்கு மேல வச்சு. இப்ப வார்பல் ஷாட் 77 ஜாபராக் 87 சொல்லிட்டு இருக்குது. அப்பதான் கீசைக்கு ஒரு விஷயமே புரியுது. இவ்வளவு நாள முரசகிபாரா வந்துட்டு வேற யாரையும் ஹர்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி லேண்டுகிட்டு இருந்திருக்கானு. பட் இப்ப அவனுக்கு ஈக்குவலான ஒரு பிளேயர் இருக்கப்ப அவனோட பவர்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் இல்ல, அவனோட ஃபுல் பவரோட சந்தோஷமா லேண்டுகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு சொல்றான். அப்ப சில்வர் ஒரு பால் ஷூட் பண்ண வரும்போது அதை முரசகிபாரா தடுத்து விட்டுறான். அடுத்து முரசகிபாரா ஒரு பால் கொண்டு வந்து ஷூட் பண்ண வரான். இல்ல இந்த வாட்டி இவனை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்ம கடுப்போட வந்து இவன் கூட ஜம்ப் பண்றான். சோ முரசகிபாரா ஷூட் பண்ணி முடிச்ச உடனே சைடுல பார்த்தா அப்படியே இவன் வந்துட்டு சாஞ்சிடுறான் முரசகிபாரா மேலேயே. இவனுக்கு கையில செம்மையா அடிபட்டுருது. அப்படியே விழுந்துடுறான் கிரவுண்ட்ல. தோராமே உள்ள வந்து பார்த்துட்டு இல்ல அவனால விளையாட முடியாது அப்படின்ட்டு சொல்றாரு. நீ இதை வேணும்னே தானே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு காகமி அவனை கத்துறான். இல்ல இது ஒண்ணு வேணும்னே எல்லாம் பண்ணல, இது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தான், அவனுக்கு லக் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இதை கேட்டுட்டு முரசகிபாரா வந்துட்டு இல்ல நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப குரோக்கோ வந்துட்டு அதெல்லாம் வேணா நீ எனக்கு மேல ஸ்விட்ச் ஆக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு முரசகிபாரா அவனை முறைக்கிறான். பட் குரோக்கோ அதுக்கு மேல கொடூரமா முறைக்கிறான். என்கிட்ட விட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முரசகிபாரா வெளியே வந்துடுறான்.